ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராதி டைலரிங். ப்ளவுஸில் தைக்க வேண்டிய 5 டாட்டினுடைய அளவுகள் எவ்வளவு இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்பவும் போல் நீங்கள் கிளாத்தை நீல வாக்கில் மடித்து போட்டுக்கோங்க. ஃபோல்டிங் சைட் நம்ம பக்கமும் ஆப்போசிட்டில் ஓப்பன் பாகமும் இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. பேக் சைடு மடித்து அடிக்கிறதுக்காக நம்ம 1.5 இன்ச் ஸ்கேலில் ஒரு லைன் போட்டுக்கலாம். 1.5 இன்ச் அளவில் நம்ம தையலுக்காக ஒரு மார்க் பண்ணிக்கலாம். செஸ்ட் ரவுண்டினுடைய சரியான அளவு 9.5 இன்ச் நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ண இடத்துக்கெலாம் நம்ம லைன் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இதுபோல் செஸ்ட் ரவுண்டு மார்க் பண்ண இடத்தையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கிறோம். தையலுக்காக 1.5 இன்ச் மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அதையுமே நம்ம இது மாதிரி ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கலாம். செஸ்ட் ரவுண்டுக்கு லைன் போட்ட இடத்த இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. கிளாத்தை இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி வச்சுக்கோங்க. மீதி இருக்கிற கிளாத்தில் நம்ம ஸ்லீவ் கட் பண்ண போகிறோம். இதில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் கட் பண்ண போகிறோம். இது நேர் கட்டிங் ப்ளவுஸ். ப்ளவுஸினுடைய பேக் ஹைட் அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு 1/2 இன்ச் தையலோடு சேர்த்து 13.25 இன்ச் நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ண இடத்துக்கு இது மாதிரி லைன் போட்டுக்கோங்க. நெக் ரவுண்டு 2.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். ஷோல்டர் சரியான அளவு 2.25 இன்ச் தையலுக்கு சேர்த்து மார்க் பண்ணிக்கிறேன். டோட்டலாக எனக்கு 5.25 கிடைக்குது. அது 5.25 இன்ச் நான் கொஞ்சம் தூரம் தள்ளியும் மார்க் பண்ணிக்கிறேன். 5.25 அதை அப்படியே எடுத்து கீழேயும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த 2 மார்க்கிங்க்கு நம்ம ஒரு லைன் போட்டுக்கலாம். இந்த லைனில் ஆர்ம் லென்த்து குறிச்சிக்கலாம். அதே 5.25 தான் ஆர்ம் லென்த்து எனக்கு கிடச்சிருக்கு. நான் மார்க் பண்ணிக்கிறேன். இது மாதிரி பாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. கார்னர்லேருந்து 1 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்கேல் இருந்தால் இந்த மாதிரி வச்சு நீங்கள் ஆம்கோல் ரவுண்டு ட்ரா பண்ணிக்கலாம். 1/2 இன்ச் தையலுக்காக விட்டுட்டு டேப் வச்சு நீங்கள் ஆம் ரவுண்டு எவ்வளவு அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. எனக்கு 8.25 இன்ச் கிடச்சிருக்கு. பேக் நெக் நோட் பண்ணிக்கோங்க. 7.5 இன்ச் நான் நோட் பண்ணிக்கிறேன். 2.5 இன்ச் அகலத்தில் நோட் பண்ணிக்கிறேன். நெக் ரவுண்டு நம்ம 2.5 எடுத்தோம் இல்லைங்களா, அதனால் 2.5 இன்ச் அகலத்தில் நான் நோட் பண்ணிக்கிறேன். இது மாதிரி பாக்ஸ் போட்டு நம்ம பேக் நெக்கை ட்ரா பண்ணிக்கலாம். எல்லா அளவுகளுமே நம்ம ட்ரா பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு கட் பண்ணி இந்த மாதிரி கிளாத்தை வெளியில் எடுத்துக்கலாம். செஸ்ட் ரவுண்டு மார்க் பண்ண இடத்துக்கு ஹேர்கட் கொடுத்துக்கோங்க. 1.5 இன்ச் அளவில் நம்ம மடிச்சடிக்கிறதுக்காக கொடுத்த இடத்துக்கும் இது மாதிரி ஹேர்கட் கொடுத்துக்கோங்க. பேக் நெக் நம்ம ரெடி பண்ணிட்டோம். மீதி இருக்கிற கிளாத்தை இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. இந்த சைடில் நம்ம பேக் கட் பண்ணி எடுத்துருக்கோம். இப்போ ஃப்ரண்ட்டு கட் பண்ண போகிறோம். பேக் பார்ட் எடுத்து மீதி இருக்கிற கிளாத் மேலே இது மாதிரி வச்சுக்கோங்க. கார்னர்லாம் கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஃப்ரண்ட்டு நெக்கு ட்ரா பண்ணுறதுக்காக நம்ம பேக் நெக்கை ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிக்கிறோம். ஆர்ம் ரவுண்டு செஸ்ட் ரவுண்டு மார்க் பண்ணிக்கோங்க. சைட்லேயும் மார்க் பண்ணிவிட்டு கிளாத் எடுத்துருங்க இந்த மாதிரி. இப்போ நம்ம ஃப்ரண்ட்டு நெக்கு 6 இன்ச் நான் நோட் பண்ணிக்கிறேன். அந்த 2.5 இன்ச் அகலத்திலேயே நோட் பண்ணிக்கிறேன். இது மாதிரி பாக்ஸ் போட்டுக்கோங்க. ஃப்ரண்ட்டு நெக் ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆம்கோல் டெப்த்து கொடுத்துக்கோங்க. 1/4 இன்ச் அளவில் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் லென்த்து நம்ம மார்க் பண்ணிக்க போகிறோம். 12.25 இன்ச் நான் மார்க் பண்ணுறேன். ஷோல்டர்லேருந்து ஸ்ட்ரைட்டாக கீழே 12.25 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ண இடத்துக்கு இது மாதிரி லைன் போட்டுக்கலாம். நம்ம போட்ட அந்த லைனில் இருந்து மேலே 1.5 இன்ச் நம்ம மார்க் பண்ணணும். கொக்கிப்பட்டி சைடில் மார்க் பண்ணுறோம். அதே போல் சைடு லென்த்லேயும் நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். 1.5 இன்ச் அளவில் மார்க் பண்ணிக்கோங்க.
கொக்கிப்பட்டி சைடில் மார்க் பண்ண இடத்துலேருந்து 3 இன்ச் கிராஸ் மார்க் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு டாட்டு. 2 இன்ச்சில் செகண்ட் டாட் மார்க் பண்ணிக்கோங்க. சென்டரில் ஒரு டாட் மார்க் பண்ணிக்கோங்க. இது நம்ம ஃபஸ்ட்டு டாட் பிடிக்கிறதுக்காக மார்க் பண்ண இடத்த வந்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு டாட்டையும் செகண்ட் டாட்டையும் ஜாயின் பண்ணுற மாதிரி லைட்டாக ஒரு கர்வ் மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ட்ரா பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரண்ட் பார்ட் எல்லாமே நம்ம கட் பண்ணி வெளியில் எடுத்துக்கிறோம். ஆம்கோல் டெப்த்து கொடுத்த இடத்துல கட் பண்ணிக்கோங்க. ஃபோல்டிங்கே இது மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க. ஃபஸ்ட்டு டாட் கிட்டையும் செகண்ட் டாட் கிட்டையும் ஹேர் கட் கொடுத்துக்கோங்க. அதே போல் செஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ண இடத்துக்கும் வந்து ஹேர் கட் கொடுத்துக்கோங்க. இப்போ ராங் சைடு வந்து கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ டாட் எந்தெந்த இடத்துல எந்த அளவுகள் பிடிக்கணும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாங்க. நம்ம ஹேர் கட் கொடுத்தோம் இல்லைங்களா, அதில் சென்டராக ஒரு மார்க் பண்ணியிருக்கிறோம். அந்த இடத்துல ஸ்ட்ரைட்டாக ஒரு 3 இன்ச் அளவில் மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு லைன் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்கேல் வச்சு தெளிவாக நீங்கள் லைன் போட்டுக்கலாம். ஹேர்கட்டில் இருந்து நம்ம வச்ச டாட்டுக்கு ஒரு லைன் போட்டுக்கோங்க. 1 இன்ச் அகலத்தில் இந்த லைன் வந்து ஜாயிண்ட் ஆகும். இது ஃபஸ்ட்டு டாட், நம்ம பிடிக்க வேண்டிய ஃபஸ்ட்டு டாட். செகண்ட் டாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொக்கிப்பட்டி இருக்கு இல்லைங்களா, அந்த சைடில் நம்ம வந்து பிடிக்கணும். இது எனக்கு 5 இன்ச் கிடச்சிருக்கு. இதில் சென்டர் பார்த்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. 2.5 இன்ச் பக்கத்தில் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். எவ்வளோ அளவுகள் இருக்குதோ அதில் எது சென்டரோ அந்த சென்டர் பார்த்து மார்க் பண்ணிக்கோங்க. அதில் இது மாதிரி லைன் போட்டுக்கோங்க. இது உங்களுக்கு 2.5 இன்ச் அளவில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. 2.5 இன்ச் வரைக்கும் நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக லைன் இதில் வந்து பிடிக்கணும். 1/4 இன்ச் அகலத்தில் கண்டிப்பாக பிடிக்கணும். 1/2 இன்ச் அகலத்தில் பிடிச்சிடாதீங்க. கண்டிப்பாக 1/4 இன்ச் மட்டுமே பிடிக்கணும். இதில் சென்டராக இந்த மாதிரி 2.5 இன்ச் அகலம், இதில் 3 இன்ச் அகலம். ஷோல்டர்லேருந்து பார்த்தீங்கன்னா 5.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இது தேர்டு டாட் பிடிக்கிறதுக்காக. டாட் வந்து 4 இன்ச் லென்த்தில் நம்ம வந்து பிடிச்சிக்கலாம். இதுவும் அதே போல் 1/4 இன்ச் அகலத்தில் பிடிச்சிக்கோங்க. சரியாக 1/4 இன்ச் அகலம் இருந்தால் போதுமானது. சென்ட்ரு லைனுக்கு இந்த சைடும் அந்த சைடும். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒவ்வொரு டாட்டுக்கும் இடையில 1.5 இன்ச் இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம வந்து சரியாக 3 இன்ச் வந்து ஹைட் வந்து லைன் வந்து போட்டோம், மார்க் பண்ணிக்கலாம். செகண்ட் டாட் வந்து 2.5 இன்ச் நம்ம வந்து லைன் போட்டோம், அதையும் மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டர்லேருந்து தேர்டு டாட் வந்து 5.5 இன்ச் அளவில் நம்ம மார்க் பண்ண ஆரம்பித்தோம், அதையும் மார்க் பண்ணிக்கோங்க. தேர்டு டாட்டினுடைய லென்த் அப்படின்னு பார்த்தா 4 இன்ச்சு. சென்டரில் 3 டாட்டுக்கும் ஒரு டாட்டுக்கும் இடையில வந்து நம்மளுக்கு 1.5 இன்ச் அளவுகள் சரியாக இருக்கா அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. 1.5 இன்ச் அளவுகள் இருக்குது. இதுதாங்க 3 டாட்கள் குறிக்க வேண்டிய அளவுகள், சரியான அளவுகள். அடுத்து நம்ம பேக் பார்ட் பற்றி பார்க்கலாங்க. பேக் பார்ட் எடுத்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி இந்த மாதிரி லைன் போட்டிருக்கோம் கீழே 1.5 இன்ச் அளவில். இதை இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இப்படி பண்ணும் பொழுது உங்களுக்கு லைட்டாக ஒரு மடிப்பு கிடைக்கும். இதில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஸ்கேல் வச்சுமே ஒரு லைன் மாதிரி போட்டுக்கோங்க. ஃபுல்லாகவே இந்த மாதிரி லைன் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம அளவு ப்ளவுஸில்
பேக் பார்ட்டில் வெஸ்ட் ரவுண்ட் எவ்வளவு அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. இதில் ப்ளவுஸோடைய சென்டர் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அளவு ப்ளவுஸில் எவ்வளவு வெஸ்ட் ரவுண்ட் இருக்குது அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. எனக்கு 17 இன்ச் சரியான அளவு இருக்குது. ப்ளஸ் 1 இன்ச் நம்ம டாட் பிடிக்க போகிறோம். அதுக்காக 1 இன்ச் சேர்த்து டோட்டலாக எனக்கு 18 இன்ச் தேவைப்படுது. அந்த 18 இன்ச்சை சென்டர் பார்த்து கரெக்டாக நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. சென்டர்லேருந்து இந்த சைடு 9 இன்ச்சும் இந்த சைடில் 9 இன்ச்சும் டோட்டலாக 18 இன்ச் இருக்கிற மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம மார்க் பண்ண அந்த 2 மார்க்கிங்கையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த இடத்துல சென்டர் பார்த்து நம்ம கிளாத்தை அது மாதிரி மடிச்சுக்கோங்க. தையலுக்காக விட்டதை கணக்கில் சேர்த்தக்கூடாது. 18 இன்ச்சை மட்டுமே நம்ம மடிச்சிருக்கோம். நாளாக ஃபோல்டு பண்ணியிருக்கோம். அந்த நாளாக ஃபோல்டு பண்ண இடத்துல இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி மடிப்பு உங்களுக்கு கிடைக்கும். இந்த இடத்துல நீங்கள் லைன் போட்டுக்கலாம். 2 சைடுமே அந்த லைன் நீங்கள் போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி 2 சைடுமே நம்மளுக்கு லைன் கிடச்சிருக்கு. இது ஃபுல்லாக போட்டுக்கோங்க. அந்த இடத்துல மடிப்பு பாகம் இருந்தனால அது சரியாக மார்க்கிங் ஆகலை. ஹைட்டு 3.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. 1.5 இன்ச் மார்க் பண்ண இடத்துல இருந்து மேலே நம்ம 3.5 இன்ச் ஹைட்டு மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் சரியான அளவுகள். 2 டாட் பிடிக்கிறதுக்கு சரியான அளவுகள். சரியாக 3.5 இன்ச் நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம். அதே போலவே இந்த சைடுமே நம்ம 3.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கிறோம். இந்த மாதிரி டாட் சரியாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ப்ளவுஸ் நீட்டாக இருக்கும். இந்த 5 அளவுகள் ப்ளவுஸில் முக்கியமாக நம்ம பிடிக்க வேண்டிய 5 டாட்னுடைய சரியான அளவுகள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.